வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை காக்கா சாவடி என்று சொல்லப்படும் கந்தேகவுண்டன் சாவடியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையிலும் மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறனை வெளிப்படுத்தவும் கந்தேகவுண்டன் சாவடியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் இல்லை என்பதை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் தனது இயக்க நிர்வாகிகளுடன் நேரில் சென்று ஆய்வு செய்த பின்னர் கடந்த மாதம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கவனத்திற்கும் கோவை மாவட்ட அரசு பள்ளி கல்வித்துறை அதிகாரி மற்றும் அமைச்சருக்கும் சென்று சேரும் வகையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை எட்டிமடை பேரூராட்சிக்கு எதிரே நடத்தியது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை வே ஈஸ்வரன் தலைமையில் கூடிய இயக்கத்தினர் பள்ளி கல்வித்துறையையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரையும் மற்றும் கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரி ஆகியோரின் சேவைக்கு நினைவுபடுத்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் உட்பட கந்தேகவுண்டன் சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து உடனடியாக பள்ளிக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும், இல்லை என்றால் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மாணவ மாணவிகளின் நலன் கருதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் வெளிப்படுத்தும் என கூறியிருந்தார். அது சமயம் குருட்டு பூனை விட்டத்தில் தாவியது போலவும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல உறங்கி கிடக்கும் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை அமைச்சருக்கும் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் கோவை மாவட்ட ஆட்சியருக்கும் மீண்டும் நினைவுபடுத்தும் விதமாக கந்தேகவுண்டன் சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் எட்டிமடை பேரூராட்சி அலுவலகத்திற்கு எதிரே மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை 30/12/2025 அன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மேற்கொண்டது. மாணவ மாணவிகளுக்காக நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த SC சண்முகம், கந்தேகவுண்டன் சாவடி அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் EK கணேசன், ஆதித்தமிழர் பேரவை A ரவி, CPIM செயலாளர் P கந்தசாமி, மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் P முத்துசாமி, பொருளாளர் பெருமாள் சாமி, அமைப்பு செயலாளர் செல்வராஜ், தலைமை நிலைய செயலாளர் ராஜ், மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் மதுக்கரை ஒன்றியத்தில் செயல்பட்டு வரும் ஜோதி பாசு, பாட்ஷாபாய், இளைஞரணி அப்பாஸ், மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் காக்காசாவடி பகுதியைச் சேர்ந்த காசிநாதன், திருப்பதி, மார்டின், செல்வம், சிவா, ஜெயக்குமார், ரமேஷ், கௌதம், பாபு, உம்மர் பாரு, லோகநாதன் மற்றும் திருமலையம்பாளையம் ரமேஷ் உள்ளிட்ட மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கந்தேகவுண்டன் சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு மைதானம் கிடைக்க உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதியில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை வே ஈஸ்வரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த SC சண்முகம், பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் கணேசன் ஆகியோர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கின்ற காக்கா சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளி கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியில் மொத்தமாக இருக்கக்கூடிய இடம் 50 சென்ட் தான். ஒரு 50 சென்டில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்படுங்கிறது தமிழ்நாட்டில் இதுதான் தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இவ்வளவு குறைந்த இடத்துல அந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. விளையாட்டு மைதானம் சுத்தமாக கிடையாது. இந்த பள்ளியினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு இடம் கிடையாது. அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் மிகச்சிறந்த பள்ளியாக இந்த பள்ளி இருக்கு. இந்த பள்ளியை தொட்ட மாதிரியே ஒரு ஏக்கருக்கு மேலே இடம் இருக்கு. இது பேரூராட்சிக்கு சொந்தமான நிலம். இந்த நிலத்தை பள்ளிக்கு கொடுக்கறதுக்காக 8 வருஷத்துக்கு முன்னாடியே பேரூராட்சி தீர்மானம் போட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த இடத்த பள்ளிக்கு வழங்கவில்லை. மிக மோசமாக இந்த அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். ஏழை மாணவர்கள் பயிலுகின்ற இந்த பள்ளிக்கு அருகிலே இருக்கின்ற அரசு நிலத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இதுவரை எங்களுக்கு எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி,
அனைவருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக கடிதம் எழுதிவிட்டோம். இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை. நான் கேட்குறேன், சாதாரண ஏழை மாணவர்கள், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறக்கூடிய மாணவர்கள் விளையாடுறதுக்கு இடமே இருக்கக்கூடாதா? அந்த குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாதா? பக்கத்திலேயே இடம் இருக்கு, ஆனால் அந்த பள்ளி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தீர்மானம் எவ்வளவு மோசமா இந்த அரசாங்கம் செயல்படுவது. ஏழை மாணவர்களுக்காக இன்னும் பல மடங்கு இந்த பள்ளியை வளர்ச்சிக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இதுவரை பல முறை கோரிக்கை வைத்தும் எந்த விதமான பதிலையும் சொல்லாமல் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்காக இன்றைக்கு 2வது போராட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, ஆசிரியர் கூட்டணி ஆகிய அனைவரும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கு பிறகும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், பள்ளி தொடங்கிய பிறகு பள்ளிக்கு எதிரில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இதை புரிந்து கொண்டு உடனடியாக இந்த பள்ளிக்கு இடத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. உடனடியாக இந்த ஸ்கூலுக்கு வந்து 1 ஏக்கரை கவர்மெண்ட் வழங்கிட முடியும். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு முன்பு அரசாங்கம் விழித்து கொண்டு இந்த பள்ளிக்கு, ஏழை மாணவர்கள் பயிலுகின்ற இந்த அரசு பள்ளிக்கு இடத்தை வழங்குமாறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோருக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். மிகப்பெரிய போராட்டத்தை நீங்கள் சந்திக்காதீர்கள். உடனடியாக இந்த ஏழை மாணவர்களினுடைய பள்ளிக்கு இடத்தை வழங்க வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதிலே தலையிட்டு இங்கே இருக்கின்ற இந்த பள்ளி மாணவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை ஆகிய இயக்கங்கள் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதாக இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு ஏழை குழந்தைகளினுடைய உணர்வுகள், பெற்றோர்களினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உடனடியாக காக்கா சாவடி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இடத்தை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கடந்த முறை பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய கடுமையான போராட்டத்துக்கு பின்பு நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்றீங்க. அது மிகப்பெரிய ஒரு வரலாறு உங்களுக்கு இருக்குது. அதே போல் இந்த பள்ளிக்கூடத்துக்காக நீங்கள் பள்ளி மாணவர்கள் பயன்பெறுறதுக்கு கிரவுண்டு கேட்டு நீங்கள் இப்போ உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. இந்த மெத்தன போக்கில் இருக்கிற தமிழக பள்ளி கல்வித்துறையும் கோவை மாவட்ட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்ததுக்கு பிறகு மாவட்ட கல்வி அதிகாரிகளை கூப்பிட்டு இதன் மேலே நடவடிக்கை எடுன்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி 1 மாதத்துக்கு பின்னாடி நாங்கள் வந்து அலைபேசியில் அவரை கூப்பிட்டு கேட்டால் இது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. வருத்தமாக இருக்குது. இவ்வளவு மெத்தனமாக இந்த அதிகாரிகள் இருக்காங்க. முதன்மை கல்வி அதிகாரிகிட்டையும் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக தகவல் அனுப்பிச்சிட்ருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லலை. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் பலருக்கு கடிதம் எழுதிட்டோம். முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், முதன்மை கல்வி அதிகாரி, மாவட்ட கல்வி அதிகாரி எல்லாத்துக்கும் நாங்கள் தகவல் அனுப்பிச்ச பிறகும் ஒரு கடிதம் கூட எங்களுக்கு திரும்பி வரல. கொடுக்குறோம், கொடுக்கல, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஒரு அரசாங்கம் நடக்குதா இல்லையான்னு தெரியல. நான் கேட்குறேன், மக்கள் அனுப்புகின்ற கோரிக்கைக்கு பதில் தர்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் யாரு? மக்களுக்கு சேவை செய்கிறவங்க தானே, எஜமானரா? நாங்கள் எத்தனை தடவை மண்டி போட்டு நிற்க முடியும்? இது யார் பிரச்சனை? யார் கேட்டிருக்கணும்? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இடமில்லைங்கிற பிரச்சனை நீங்களா ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கணும். நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நாங்கள் போராட்டம் நடத்தின பிறகு, நாங்கள் மனு அனுப்பிய பிறகு நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரசாங்கம் செயல்படுதா இல்லையா? அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும்னு சட்டசபையிலேயே வந்துட்டு முதல்வர் சொன்னார். இதுதான் தரம் உயர்த்துற லட்சணமா? மற்ற பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைக்குள்ள நான் பொதுவான பிரச்சனைக்குள்ள போகல. இப்போ எங்களுடைய நோக்கம் இந்த பள்ளிக்கு இடம் வேண்டும், இந்த பள்ளிக்கு இடத்தை வழங்க வேண்டும். பள்ளிக்கு அருகிலேயே 1 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்கு. ஏற்கனவே பஞ்சாயத்து தீர்மானம் போட்டாங்க. இந்த இடத்தை எடுத்து கொடுங்க. இன்னும் தமிழ்நாடு முழுவதும்
ஏழை மாணவர்கள் பயிலுகின்ற அரசு பள்ளிகள் விளையாடுவதற்கு இடமில்லாமல் தவிக்கின்றன. அந்த ஏழை மாணவர்களுக்கு விளையாட்டிற்கான வாய்ப்பே இல்லை. எல்லா இடங்களிலும் ஆய்வு செய்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து அரசு பள்ளிகளிலும் விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும். இந்த விளையாட்டுத்துறை ஏழை மாணவர்களுக்கும் சேர்ந்தது தான். நான் கேட்குறேன், பணக்காரன் மட்டும்தான் விளையாட முடியுமா? காசு இருந்ததுன்னா அவன் கோச்சிங்க்கு வேறு இடத்துக்கு போயிடுவான். இந்த குழந்தை எப்படி போகும்? இன்னும் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த பில்டிங் கட்டுறதுக்கு இடம் இல்லை. யோசிச்சு பாருங்க, 45 சென்ட் 50 சென்ட்டில் ஒரு ஹை ஸ்கூல் எப்படி செயல்பட முடியும்? 50 சென்ட்டில் ஹை ஸ்கூல் செயல்பட முடியாது, சட்டப்படி செயல்பட முடியாது. ஆனாலும் இந்த 50 சென்ட்டில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 500 பேர் படிக்கிறாங்க. ஒரு 50 சென்ட் பள்ளிக்கூடத்தில் 500க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா எவ்வளவு இட நெருக்கடி இருக்கும்? அந்த டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி சமாளிப்பாங்க? அந்த குழந்தைகளுக்கு எப்படி நல்ல கல்வியை கொடுக்க முடியும்? ஒரே சத்தமாக இருக்கும். எப்படி மாணவர்களுக்கு பாடம் எடுக்க முடியும்? ஒரு சூழல், ஒரு கற்பிக்கும் சூழல், கற்கும் சூழல் நல்லா இருந்தால் தான் அந்த மாணவன் சிறப்பாக படிக்க முடியும். எல்லாத்தையும் மீறி இந்த அரசு பள்ளி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப நல்லா டீச்சர்ஸ் இருக்காங்க, அந்த குழந்தைகளுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஏழை குழந்தைகள்லாம் ரொம்ப நல்ல நிலைமைக்கு போயிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த பள்ளிக்கூடம் சென்டம் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. அந்த பள்ளி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அப்போ அந்த சிறப்பாக செயல்படக்கூடிய இந்த பள்ளிக்கு நீங்கள் ஏன் வசதி செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போகிறேன்னு சொல்கிறார். ஏன் இங்கே வர மாட்டேங்கிறீங்க? கோயம்புத்தூருக்கு வர்றீங்களா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கட்டும், முதல்ல சிஇஓ எத்தனை தடவை இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க? நீங்கள் வர வேண்டியதானே? உங்களுக்கு என்ன வேலை? இந்த சிஇஓ இந்த பள்ளிக்கூடத்துக்கு பார்த்து என்ன வசதி செய்யணுமில்ல? மாவட்ட ஆட்சியர் ஏன் வரல? உங்களுக்கு என்ன வேலை? பல முறை கோரிக்கை வச்சாச்சல, நீங்கள் பார்க்க வேண்டியதானே பள்ளிக்கூடத்துக்கு? ஒரு முறை கூட ஆய்வுக்கு கூட வரவில்லையே. ஆமாம். அப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு அரசு பள்ளியை நீங்கள் தரம் உயர்த்துறதுக்கும் தரம் உயர்த்தின அரசு பள்ளிக்கு இடம் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அதாவது ஹைஸ்கூல் வேணும்னா 1 ஏக்கர் வேணும். பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு 1 ஏக்கரை காமிச்சு ஹைஸ்கூலாக நீங்கள் தரம் உயர்த்திட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த 50 சென்ட் திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லை. எப்படி ஏமாத்துறீங்க? அது நகராட்சியோட பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது பேர் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்ன, நகராட்சி பேர்ல இருந்தால் என்ன மாற்ற முடியாது என்ன? நான் கேட்குறேன், செம்மொழி பூங்கா நடந்துச்சுல்ல, யார் பேர்ல இருந்துச்சு? எந்த துறைகிட்ட இருந்துச்சு செம்மொழி பூங்கா? நகராட்சி பேர்ல இருக்கிறதுக்கு எப்படி மார்க்கெட் வருமானம் படி இவங்களுக்கு போயிட்டு இருக்கு. 7 ரகம் வருமானம் இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. நகர ஒப்பந்தம் செய்ய முடியுங்களா? சரி, செம்மொழி பூங்கா யாருக்கிட்ட இருந்துச்சு? சிறைத்துறையில் இருந்துச்சு. இப்போ எப்படி செம்மொழி பூங்காவை மாறுச்சு? எப்படி மாறுச்சு? அரசாங்கத்தினுடைய துறை தானே. அப்போ அரசாங்கத்தினுடைய துறை ஒரு துறைக்கு இன்னொரு துறைக்கு மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருன்னு கேட்குறேன். குழந்தைகளுக்கு தானே கேட்குறோம். நீங்கள் நினச்சா மாற்றுவீங்க, அடுத்த 1 வாரத்தில் மாற்ற முடியாத முதலமைச்சர் நினச்சா செய்ய முடியும். நீங்கள் செய்யறதில்ல. பெருமை மட்டும் பேசாதீங்க, புள்ளி விவரத்தை மட்டும் கொடுக்காதீங்க. தற்போது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இந்த மாபெரும் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க. இந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம்? தொடர் போராட்டம் பண்ண போகிறோம். கிடைக்கலனா எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, இந்த மாதிரியான இடத்த எடுத்து கொடுக்கலன்னு சொன்னால் பள்ளி தொடங்கிய பிறகு தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுப்போம். காத்திருக்கும் போராட்டம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் வெற்றி பெற்ற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு மைதானம் கிடைக்கும் வரை போராடுவீங்க? நிச்சயமா. கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியத்தில் உள்ள காக்காச்சாவடி அரசு உயர்நிலைப்பள்ளி அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு மைதானம் வேணும் கேட்டு இந்த உண்ணாவிரதம் இன்றைக்கி இருக்கிறோம். தோழர் ஈஸ்வரன் தலைமையில் இந்த உண்ணாவிரதம் இருக்கிறோம். மறுமலர்ச்சி திமுக சார்பாக என்ன நான் வேண்டி கேட்டுக்குன்னா, இங்கே இருக்கிற என் குழந்தை கூட இங்கே தான் படித்தாங்க, 10th வரைக்கும் இங்கே தான் படித்தாங்க. விளையாட்டு மைதானம் என்பது குழந்தைகளுக்கு தேவை. நீ தமிழகத்தில் இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கவனம் செலுத்துகிறார் இந்த எஜுகேஷன் விஷயத்தில். அதே மாதிரி இங்கே இருக்க கோவை மாவட்டத்தில் இருக்கிற மதுக்கரை இருக்கிற இந்த காக்காச்சாவடி இருக்கிற அந்த பள்ளியை கவனம் செலுத்தி இந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு மையத்தின் உடனே எடுத்து தரணும். 50 சென்டில் இயக்க முடியாது. இருக்கிற ஏற்கனவே ஆல்ரெடி அளந்து சர்வர் அளந்து போயிருக்காரு, வந்திருக்காருல தகவல் கொடுக்குறாங்க. இருந்தாலும் உடனே அந்த ஏற்பாடு நடக்க மாட்டேங்குது தான் அந்த பிரச்சனை. ஒன்றும் வழிய வேற ஒன்றும் இல்லை. இங்கே சர்வர் அளந்தாச்சு போயாச்சுன்னு சொன்ன வாயினால் சொல்லவும் இல்லை. இந்த தாசில்தார் இல்லை கலெக்டரு
கூப்பிட்டு வந்து ஒரு ஈஸ்வரன் அவர்களையோ எங்களையோ கூப்பிட்டு வந்து வாங்க பேசிக்கலாம், இது எடுத்து தந்துடுறோம், இத்தனாம் தேதிக்குள்ளே எடுத்து தந்துடுறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் அவர் அவங்ககிட்ட இருந்து வர மாட்டேங்குது. அது வராத காரணத்தால் இப்போ உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் தாசில்தார் உடனே இது கவனம் செலுத்தி உடனே வாங்க, இத்தனாம் தேதி ரெடி அளந்தாச்சு, பஞ்சாயத்துக்கு ஹேண்ட் பண்ணிடுறோம், இடிச்சிட்டு இவ்வளோ அமௌண்ட்டில் கட்டிக்கிங்க, செவரெல்லாம் கட்டிங்க, சுற்றி செவரு கட்டி பாதுகாப்பான முறையில் வச்சிங்கன்னு சொல்லி தாசில்தார் வந்து சொல்லணும். இது தாசில்தார் எதுவுமே வந்து சொல்கிறதில்ல. அதான் பிரச்சனை. அவங்களுடைய நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இது முடக்கிறதுக்குள்ள நோக்கங்கள் தான் இருவழிய இது ஆதரிக்கிற நோக்கங்கிறது இல்லை. இது படிப்பு சம்மந்தமான விஷயம், எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம், படிப்பு சம்மந்தமான விஷயம். இது சாதாரண ஆதிவாசிகள் வந்து படிக்கிறாங்க, மலைவாழ் மக்கள்லாம் வந்து படிக்கிறாங்க. இந்த ஆதிவாசிகள் இங்கே வந்து படித்து இங்கே தான் போகணும், டெய்லி இங்கேருந்து நடந்து போகணும். அவங்களுக்குள்ள ஸ்கூல் இந்த பக்கம் அருகாமல் இருந்த ஸ்கூலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் என்ன செய்கிறது? அதனால் இது வந்து தாமதம் இல்லாமல் முதல்வராக இருந்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி இருக்கிற கல்வி அதிகாரியாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிற கலெக்டராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற தாசில்தார் உடனே தடையிட்டு இது தீர்வு காணுறதுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஈ.கே. கணேசன், முன்னாள் தலைமை ஆசிரியர், நாலாசிரியர் விருது பெற்றவர். காக்காசாவடி உயர்நிலைப் பள்ளியில் அதிகமாக பட்டியலின தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் தான் பயின்று வருகிறார்கள். பள்ளி ஆசிரியர்களுடைய சிறந்த போதனையால் கடந்த 6 ஆண்டுகளாக 100க்கு 100 பள்ளியில் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். இடப்பற்றாக்குறை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சர்வ கட்சியினரும் பொதுமக்களும் இணைந்து பல்வேறு போராட்டம் நடத்தியும் இதுவரை எந்தவிதமான தீர்வும் எட்டப்படவில்லை. இனிமேலாவது அரசும் அதிகாரம் விடுத்து கொண்டு மாணவர் நலன் கருதி இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் நடத்திய உண்ணாவிரத போராட்ட களத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.